அன்பார்ந்த தோழர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, அனைவருக்கும் வணக்கம். கோவையிலிருந்து முகநூல் நேரலை வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்திய பாதுகாப்புத் துறையின் நாடாளுமன்ற நிலைக்குழுவில் நானும் ஒரு உறுப்பினர். இந்த நிலைக்குழு கடந்த 22ஆம் தேதியிலிருந்து இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் ஆங்காங்கே உள்ள பாதுகாப்புத்துறை நிறுவனங்களுக்கு ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் தொடங்கிய சுற்றுப்பயணம் பெங்களூர், கோவை ஆகியவற்றை முடித்துக்கொண்டு இப்போது உதகைக்கு செல்ல இருக்கிறோம். உதகமண்டலத்தில் 2 நாள் அங்குள்ள பாதுகாப்புத்துறை நிறுவனங்களில் கலந்துரையாடலை முடித்துக்கொண்டு 29ஆம் தேதி சென்னையில் இந்த நிலைக்குழு அங்குள்ள பாதுகாப்புத்துறை நிறுவன அதிகாரிகளோடு கலந்துரையாடலை மேற்கொள்ள இருக்கிறது. இந்த சுற்றுப்பயணத்தில் நான் இருக்கிறேன். வழக்கமாக இதுபோன்ற சுற்றுப்பயணங்களில் என்னால் பங்கேற்க இயலுவதில்லை. இப்போது பெங்களூர், கோவை, சென்னை ஆகிய இடங்களுக்கு இந்த நிலைக்குழு வருவதனால் இதில் பங்கேற்கிற ஒரு வாய்ப்பு அமைந்திருக்கிறது. இதற்கிடையில் உங்களிடையே இந்த நேரலை வாயிலாக சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விழைகிறேன். குறிப்பாக ஜூன் 14ஆம் தேதி நடைபெறவுள்ள விருதுகள் வழங்கும் விழா சென்னையில் ஒருங்கிணைக்கப்படுகிறது. ஏப்ரல் 14 அன்று நடைபெற்றிருக்க வேண்டிய இந்த விழா தேர்தல் நெருக்கடியால் தள்ளி வைக்கப்பெற்று ஜூன் 14ஆம் தேதி நடைபெற இருக்கிறது என்பதை ஏற்கனவே நீங்கள் அறிவீர்கள். அந்த நிகழ்வில் அனைவரும் முக்கிய பொறுப்பாளர்கள் யாவரும் பங்கேற்று சிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வழக்கமாக இந்த விழாவுக்கென்று தொடர்ந்து பல ஆண்டுகளாக கொடையளித்து வரக்கூடிய தோழர்கள் இந்த ஆண்டும் பொற்கிழி வழங்குவதற்குரிய கொடையை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அம்பேத்கர் சுடர், பெரியார் ஒளி, அயோத்திதாச பண்டிதருடைய பெயரில் அயோத்திதாச ராதவன், காமராஜர் கதிர், செம்மொழி ஞாயிறு, மாமணி மார்க்ஸ், காயிதே மில்லத் பிறை போன்ற இந்த விருதுகளுக்கு தனித்தனியே தோழர்கள் 50,000 3 லட்சம் 4 லட்சம் வரையில் கொடையளித்து வருவதை நன்றி பெருக்கோடு இப்போது நினைவு கூறுகிறேன், மீண்டும் நினைவூட்டுகிறேன். அந்த தொகையை கொண்டுதான் அந்த விழாவை நாம் ஒவ்வொரு ஆண்டும் சிறப்புற நடத்தியிருக்கிறோம். இந்த ஆண்டும் அதுபோல வெற்றிகரமாக நடத்த வேண்டும். வழக்கமாக நன்கொடை அளிக்கிற தோழர்கள் கட்சியின் வங்கி கணக்கிலே செலுத்தலாம், அல்லது 29ஆம் தேதி 30ஆம் தேதி நான் சென்னையில் இருப்பேன், நேரிலே வந்து வழங்கலாம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். அரங்க வாடகை, ஒலி அமைப்பு, ஏடுகளில் விளம்பரம்,
தலா 50,000 பொற்கிழி, அவர்களுக்கான பாராட்டுச் சான்றிதழ் போன்ற செலவுகள் பல லட்சக்கணக்கில் ஆகும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆகவே அதை ஈடு செய்வதற்கு வழக்கமாக வழங்கக்கூடியவர்களும் சரி, புதிதாக வழங்க விரும்புகிறவர்களும் சரி, இந்த மே மாதம் 30ஆம் தேதிக்குள் தலைமையகத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தலைமையகத்தில் பொருளாளர் தம்பி SS பாலாஜி மற்றும் தலைமை நிலைய பொறுப்பாளர்கள் இருக்கிறார்கள். அவர்களிடத்தில் தொகையாக வழங்கலாம், அல்லது டிடியாக வழங்கலாம், அல்லது வங்கியில் செலுத்திவிட்டு சலான் போன்றவற்றை ஒப்படைக்கலாம் என்பதை இந்த நேரலை வாயிலாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன், வேண்டுகோள் விடுக்கிறேன். ஜூன் 30ஆம் தேதி மேலவளவு வீரவணக்க நாள். அதற்குரிய ஏற்பாடுகளை மதுரை மாவட்ட தோழர்கள், முன்னோடிகள் ஒருங்கிணைந்து கலந்துரையாடல் செய்து சிறப்புற செய்வார்கள் என்று நான் நம்புகிறேன், செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மதுரை மற்றும் அதனை சுற்றியுள்ள மாவட்டங்களை சார்ந்த பொறுப்பாளர்கள் மட்டுமின்றி பிற மாவட்டங்களை சார்ந்த முன்னணி பொறுப்பாளர்களும் வழக்கம் போல அந்த நிகழ்வில் பங்கேற்க வேண்டும். மறைந்த போராளிகளுக்கு வீரவணக்கம் செலுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். இடையில் ஜூன் 18 முடக்காத்தான் பாண்டியன் அவர்களின் வீரவணக்க நாள். அந்த நிகழ்விலும் மதுரை மற்றும் அதனை சுற்றியுள்ள மாவட்டங்களை சார்ந்த முன்னணி பொறுப்பாளர்கள் தவறாமல் பங்கேற்க வேண்டும். தம்பி முடக்காத்தான் பாண்டியன் அவர்களுக்கு வீரவணக்கம் செலுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். அந்த வகையில்தான் ஒவ்வொருவருக்கும் இந்த தேர்தல் முடிவு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. யாரும் ஆட்சி அமைக்க முடியாது என்கிற அளவுக்கு அறுதி பெரும்பான்மை என்று ஒருவருக்கும் அளிக்கவில்லை. ஆனால் தமிழக வெற்றிக் கழகம் அதிக இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சி என்கிற இடத்தை பிடித்தது. ஆட்சி அமைப்பதற்கு கூடுதலாக 11 இடங்கள் அல்லது 12 இடங்கள் தேவைப்பட்டன. இந்த நிலையில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை இங்கே திணித்துவிடக்கூடாது, மறு தேர்தல் உடனடியாக வந்துவிடக்கூடாது. ஆகவே தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆட்சி அமைவதற்கு ஆதரவளிப்பது அவசியமானது என்பதை உணர்ந்து காங்கிரஸ், இடதுசாரி கட்சிகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகிய நாம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்றிருந்த கட்சிகளாகிய நாம் அரசியல் நெருக்கடியை உணர்ந்த நிலையில் இந்த ஆதரவை நல்கியிருக்கிறோம். இது தொடர்பாக பலரும் விமர்சனங்களை செய்து வருகிறார்கள். இது தவிர்க்க முடியாததுதான். இந்த விமர்சனங்களை நாம் எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும். இதில் வருத்தப்படுவதற்கோ ஆத்திரப்படுவதற்கோ எதுவும் இல்லை. 10 ஆண்டுகளுக்கு மேலாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் நாம் இடம்பெற்றிருந்தோம்.
இந்த சட்டப்பேரவை பொதுத் தேர்தலில் அதிமுக பாஜக இடம்பெற்றுள்ள அந்த கூட்டணி வெற்றி பெற்றுவிடக்கூடாது, ஆட்சி அமைத்துவிடக்கூடாது என்பதை மட்டுமே நாம் ஒரு இலக்காக வைத்து தேர்தல் பரப்புரைகளை மேற்கொண்டோம். தீவிரமாக அவர்களை எதிர்த்து களமாடினோம். நாம் எதிர்பார்த்ததைப் போல அதிமுக பாஜக கூட்டணி வீழ்த்தப்பட்டு விட்டது. பாரதிய ஜனதா ஒரே ஒரு இடத்தில்தான் வெற்றி பெற்றது. அவர்கள் இங்கே பெரிய அளவில் அரசியல் செய்ய விரும்பினார்கள், காலூன்ற விரும்பினார்கள். அவர்கள் முன்வைத்த சதி முயற்சிகள் அனைத்தும் முறியடிக்கப்பட்டு விட்டன. அந்த வகையிலே நாம் மேற்கொண்ட முயற்சி வெற்றிதான். ஆனால் தவேக தனிப்பெரும் கட்சியாக வெற்றி பெற்ற நிலையில் திமுக தலைமையிலான கூட்டணி ஆட்சி அமைக்க முடியாமல் போய்விட்டது. தேர்தலுக்கு முன்பே இதை நாம் கணித்தோம். இஸ்லாமியர்களின் வாக்குகளையும் கிறித்தவ பெருங்குடி மக்களின் வாக்குகளையும் பெருமளவில் தவேக பிரிக்கும். அதுதான் அவர்களின் ஒரே குறியாக இருக்கிறது. ஆகவே திமுக கூட்டணிக்கு இது பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் திமுக ஆட்சி அமைப்பதற்கு போதிய இடங்களை பெற வாய்ப்பில்லை. குறைந்த இடங்களில் ஆட்சியை கைப்பற்றுகிற வாய்ப்பை இழக்கும் என்ற ஒரு யூகம் நமக்கு இருந்தது. அதாவது திமுக ஆட்சி அமைப்பதற்கு போதிய இடங்கள் கிடைக்காது, ஆனால் தனிப்பெரும் கட்சியாக அது வெற்றி பெறும் என்று நான் யூகம் செய்துதான் நானும் சட்டமன்றத்திற்கு வர வேண்டும், தமிழ்நாடு அரசியலில் தீவிரமாக ஈடுபட வேண்டும் என்று எண்ணி தேர்தலில் போட்டியிடுவதாக அறிவித்தேன். தேர்தலுக்கு பின்பு தவேக பெறுகிற வாக்கு சதவீதத்தை வைத்து அரசியல் சூழல் வெகுவாக மாறும், அணி சேர்க்கைகளும் மாறும் என்று தேர்தலுக்கு முன்பே நான் கூறியதை நீங்கள் கட்டாயம் நினைவில் வைத்திருக்கக்கூடும். ஆனால் தவேக தனிப்பெரும் கட்சியாக மாறிவிட்டது. தவேகவுக்கு ஆட்சி அமைக்கிற அளவுக்கு குறைந்தபட்ச இடங்கள் இல்லாத நிலையில் தடுமாறும் நிலை ஏற்பட்டுவிட்டது. ஆட்சி அமைக்கும் அளவுக்கு இடங்களை பெற்று இன்னும் கூடுதலாக சில இடங்கள் தேவைப்படுகின்றன என்கிற நெருக்கடிக்கு அது தள்ளப்பட்டு விட்டது. ஆக இந்த நிலையில்தான் திமுக கூட்டணியில் இடம்பெற்ற கட்சிகள், குறிப்பாக காங்கிரஸ், வேக வேகமாக தவேகவுக்கு ஆதரவு என்ற முடிவை எடுத்து அவர்களோடு கைகோர்த்து விட்டது. யாரும் எதிர்பார்க்கவில்லை, இவ்வளவு வேகமாக அவர்கள் இந்த முடிவை எடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கவில்லை. இந்த நிலையில்தான் நம்மோடு தொடர்ந்து பயணிக்கிற திமுக கூட்டணியில் இருக்கிற இடதுசாரி கட்சிகள் என்ன முடிவெடுக்கப் போகிறார்கள், அந்த முடிவை நாம் காத்திருந்து பார்க்க வேண்டும். அந்த முடிவின் அடிப்படையில் நாமும் முடிவெடுக்க வேண்டும் என்று நான் கருதி அதை வெளிப்படையாக அறிவித்தேன். இதுவும் உங்களுக்கு தெரிந்த செய்திதான். நிபந்தனையற்ற ஆதரவை அளிப்பது என்று இடதுசாரிகள் முடிவெடுத்தார்கள். அந்த முடிவை அவர்கள் 8ஆம் தேதி அறிவிக்கிறார்கள்.
அந்த முடிவை ஒட்டி நம்முடைய மாநில உயர்மட்ட குழு, உயர்நிலை குழு மாலை 6 மணிக்கு ஆன்லைன் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. 8:45 மணிக்கு தான் இரவு முடிந்தது. அன்றே ஏன் அறிவிக்கவில்லை என்று பலரும் விமர்சிக்கிறார்கள். விமர்சிக்கிறவர்கள் யார் என்று உங்களுக்கு தெரியும். எப்போதும் நம் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்டவர்கள், நம்மை விமர்சிப்பதை மட்டுமே தொழிலாக கொண்டவர்கள், நாம் என்ன செய்தாலும் அதற்கு தவறான உள்நோக்கம் கற்பிக்கக்கூடியவர்கள். ஆகவே அதை நாம் பொருட்படுத்த தேவையில்லை. இடதுசாரி கட்சிகள் எப்படி மாநில குழுவை கூட்டி ஒரு பொது கருத்துக்கு முடிவுக்கு வந்ததோ அதை போல நாமும் நம்முடைய கட்சியின் முன்னணி தோழர்களுடன் கலந்து பேசித்தான் ஒரு முடிவுக்கு வர முடியும் என்பதை இடதுசாரி கட்சிகளுக்கு ஏற்கனவே நாம் சொல்லிவிட்டோம். எனவே 8ஆம் தேதி 4 மணிக்கு அவர்கள் அறிவித்தார்கள் என்றால் 4 மணிக்கே நாம் அறிவிக்க வேண்டும் என்று அதற்கு பொருள் இல்லை, அல்லது 5 மணிக்கே அறிவிக்க வேண்டும் என்றும் பொருள் இல்லை. அந்த முடிவை நம்முடைய உயர்நிலை குழுவிலே வைத்து விவாதிப்பது, அதற்கு நமக்கு கால அவகாசம் தேவை. அதை இடதுசாரி கட்சிகளின் தலைவர்களுக்கு நாம் சொல்லிவிட்டோம். அவர்களும் புரிந்து கொண்டார்கள், அதற்கு இசைவும் தந்தார்கள். நீங்கள் சுதந்திரமாக உங்கள் கட்சி உயர்நிலை குழு என்ன முடிவெடுக்கிறதோ அதன்படி முடிவெடுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். ஆகவே 8ஆம் தேதி இரவு 8:45 மணிக்குத்தான் அந்த கூட்டம் நிறைவு பெற்றது. அப்போது அறிவிக்க இயலவில்லை. காரணம், கம்யூனிஸ்டுகளைப் போல நாம் வெளியிலிருந்து முடிவெடுக்க வேண்டிய, வெளியிலிருந்து ஆதரிக்க வேண்டிய தேவையில்லை. ஆதரவு அளிப்பது என்று முடிவெடுத்தால் நாம் அமைச்சரவையில் சேர வேண்டும் என்பதுதான் தோழர்களின் கருத்தாக இருந்தது. ஆகவே அடுத்த நாள் காலையில் நான் பொதுச் செயலாளர்களோடு மீண்டும் கலந்து பேசி அதன் பிறகு முடிவை அறிவிக்கிறேன் என்று சொல்லியிருந்தேன். 11 மணிக்கு நான் செய்தியாளர்களை சந்திப்பதாக எங்கும் சொல்லவில்லை, அல்லது 4 மணிக்கு செய்தியாளர்களை சந்திக்கப் போகிறேன் என்றும் நாம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை. பொதுச் செயலாளர்கள் மற்றும் நமது சட்டமன்ற உறுப்பினர்கள் என்னை வந்து சந்திப்பதற்கே 12:45, 12:50 என்று ஆகிவிட்டது. 9ஆம் தேதி பகல். அதன் பிறகு கலந்து பேசினோம். நிறைவாக நாம் கம்யூனிஸ்டுகளைப் போலவே வெளியிலிருந்து ஆதரவு தெரிவிப்பது என்று முடிவெடுத்து தாவேகாவுடைய முன்னணி தலைவர்களுள் ஒருவராக இருக்கிற தம்பி ஆதவ் அர்ஜுன் அவர்களை வரவழைத்து அந்த ஆதரவு கடிதத்தை வழங்குவதற்கு 3:30 மணிக்கு மேல் ஆகிவிட்டது. இதுதான் நடந்தது. ஆனால் இடையிலே இருந்தவர்கள் என்னவெல்லாம் பேசினார்கள், அவதூறு பரப்பினார்கள். பேரம் பேசுகிறார் திருமாவளவன், துணை முதலமைச்சராக முயற்சிக்கிறார் திருமாவளவன், முதலமைச்சராவதற்கு இன்னொரு புறம் தூது அனுப்புகிறார், காத்திருக்கிறார் என்றெல்லாம் வாய்க்கு வந்தபடி அவதூறுகளை அள்ளி இறைத்தார்கள். ஆனால் கம்யூனிஸ்டுகளைப் போலவே நிபந்தனையற்ற ஆதரவு, வெளியிலிருந்து ஆதரவு என்று நாம் அறிவித்ததும் அவர்கள் அனைவரின் முகத்திலும் கரி பூசப்பட்டது. அவர்கள் வெட்கி தலை குனிந்தார்கள். அவர்கள் சொன்னதைப் போல எந்த நிலைப்பாடும் நாம் எடுக்கவில்லை. யாரோடும் பேரம் பேசவில்லை, யாருக்காகவும் காத்திருக்கவில்லை. இடதுசாரிகள் எடுத்த முடிவே சிறுத்தைகளின் முடிவு என்பதை உறுதிப்படுத்தினோம். ஆகவே அது வெறும் அவதூறு என்பது உறுதியாகிவிட்டது. இப்படித்தான் ஆதவ் அர்ஜுன் நம் கட்சியிலே இருந்தபோது அவர் திமுகவை விமர்சனம் செய்தார். அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திமுக துணை பொதுச் செயலாளர், நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஆ. ராஜா அவர்கள் கோரிக்கை விடுத்தார். உடனே சமூக ஊடகங்களில் அரசியல் பேசும் அறிவுஜீவிகள் திருமாவளவன் ஏன் இன்னும் நடவடிக்கை எடுக்கவில்லை, திமுகவுக்கு எதிராக ஆதவ் அர்ஜுன் பேசிய பிறகும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க திருமாவளவன் ஏன் தயங்குகிறார் என்று ஒரு உள்நோக்கம் கற்பித்தார்கள். ஒரு சிலர் ஒருபடி மேலே போய் ஆதவ் அர்ஜுன் மேல் திருமாவளவனால் நடவடிக்கை எடுக்க முடியாது, ஏனென்றால் ஆதவ் அர்ஜுனிடம் பல 100 கோடிகள் பணம் வாங்கி அவருக்கு கட்டுப்பட்ட நிலையில் கிடக்கிறார், முடங்கி கிடக்கிறார் என்றெல்லாம் அவதூறுகளை அள்ளி இறைத்தார்கள். 200 கோடி என்றார்கள், 400 கோடி என்றார்கள்.
ஆதவ அர்ஜுன் அவ்வளவு பணம் கொடுத்து விட்டு கட்சியிலே சேர்ந்தாராம். அவருடைய பணத்தில் தான் நாம் கட்சியை நடத்தினோமாம். ஆதவ அர்ஜுன் வருவதற்கு முன்பு நாம் மாநாடுகளை நடத்தியது இல்லையா, பேரணிகளை நடத்தியது இல்லையா, விருதுகள் வழங்கும் விழா நடத்தியது இல்லையா,